Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்க இந்த இயரிங் தான் நம்ம வந்து மேக் பண்ண போறோம். இந்த இயரிங் வந்து நம்ம வந்து இன்னைக்கு black and white காம்பினேஷன்ல வந்து மேக் பண்ண போறோம். இது எப்படி மேக் பண்றது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா bracelet-ஓட raw materials வந்து சேல் பண்றோம். Invisible necklace-ஓட raw materials-உம் வந்து நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம customized earring, invisible necklace, bracelet இந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு bracelet raw materials-உம் நம்மகிட்ட அவேலபிளா இருக்கு. கஸ்டமைஸ்டா வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்காக நீங்க வந்து bracelet வேணும், earring வேணும்னாலும் நம்மகிட்ட வந்து அவேலபிளா இருக்கு. இப்போ இந்த earring பண்றதுக்கு நமக்கு என்னலாம் தேவை அப்படினு பாத்தீங்கன்னா first gear wire வந்து golden கலர்ல எடுத்துக்க போறோம். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா crystal beads வந்து எடுத்துக்க போறோம். இந்த crystal beads வந்து பார்க்கவே வந்து ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் மத்த beads-ஐ விட. நம்ம வந்து இந்த earring-ஐ வந்து pearls வச்சு கூட நம்ம வந்து பண்ணலாம். இன்னைக்கு நான் எடுத்துர்க்கிறது வந்து crystal bead தான். சோ நான் வந்து 0.4 mm gear wire எடுத்துர்க்கேன். அத வந்து ஒரு எனக்கு தேவையான அளவுக்கு ஒரு சின்ன பீஸா வந்து கட் பண்ணிக்கிட்டேன். சோ கட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு black color bead, ஒரு white color bead, மறுபடியும் ஒரு black color bead இந்த மாதிரி வந்து black and white அந்த crystal bead வந்து 5 bead வந்து நான் சேர்த்துக்க போறேன். சேர்த்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சோ இந்த மாதிரி இந்த gear wireல நீங்க வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்க வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 6 black color crystal bead, 6 white color crystal bead சேர்த்திருக்கேன். உங்களுக்கு இந்த சைஸை விட சின்னதா வேணும்னா நீங்க வந்து கம்மியா வந்து பீட் சேர்த்துக்கோங்க. இல்ல எனக்கு நான் வந்து கொஞ்சம் பெருசா வியர் பண்ணுவேன், எனக்கு பெருசா வியர் பண்ண பிடிக்கும் அப்படினா நீங்க வந்து இன்னும் நிறைய crystal beads வந்து சேர்த்துக்கோங்க. சோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயரிங் வந்து வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சேம் சைஸ் தான் வந்து பண்ண போறேன். இப்போ இந்த பீட்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. இந்த ஒரு எட்ஜில இருக்கிற இந்த வயர் எடுத்து லாஸ்டா இருக்க அந்த crystal beadல வந்து சேர்த்து நீங்க வந்து ஒரு knot மாதிரி போட போறீங்க. இப்போ இந்த knot மாதிரி போட்டாச்சு. பட் நம்ம இதோட விட போறது இல்ல. இப்போ வந்து இத வந்து ஒரு 2-3 தடவை வந்து ஜஸ்ட் ட்விஸ்ட் பண்ண போறோம். சோ அந்த இடம் வந்து கொஞ்சம் டைட் ஆகும் அப்பதான். நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ ட்விஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மீதி இருக்க எக்ஸஸ் அந்த கியர் வயரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு வந்து அந்த இயரிங்ல வந்து அந்த ஸ்டார்டிங் அந்த ஹூக் வந்து ஆட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஹூக் கிட்ட உங்களுக்கு வந்து black கலர் crystal bead வைக்கணுமா white கலர் crystal bead வைக்கணுமா நீங்க வந்து டிசைட் பண்ணி நீங்க வந்து வெச்சுக்கோங்க. நான் வந்து black கலர் தான் வைக்க போறேன். சோ இப்போ பாருங்க ஒரு black கலர் crystal bead வந்து நான் இங்க வந்து சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம இந்த டூல் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த வளைய மாதிரி பண்ண போறோம். எதுக்காகனா நம்ம வந்து அந்த இயரிங் ஹூக்க வந்து அந்த வளையத்துல அப்பதான் சேர்த்து நம்ம இயரிங் மாதிரி பண்ண முடியும். சோ அதுக்காக இப்போ நல்லா வந்து நான் டைட் பண்ணிக்கிறேன் அந்த இடத்தை. அப்பதான் வந்து அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து நீங்க டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு இந்த டூலை வச்சு ஜஸ்ட் இப்படி பெண்ட் பண்ணுங்க. பெண்ட் பண்ணதும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகா அந்த ரவுண்டான ஷேப் வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் மீதி இருக்க எக்ஸஸ் கியர் வயரை வந்து அப்படியே வந்து அந்த மேலே அந்த crystal beadக்கு மேலே வந்து நல்லா சுற்றி விட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான இயரிங் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கிற வயரெல்லாம் கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ இந்த இயரிங் வந்து பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் அழகாக உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்துடுச்சா. ஸோ இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஹூக் கோல்டன் கலர் ஹூக் வந்து எடுத்து நம்ம ஜஸ்ட் லைட்டாக அந்த இடத்துல ஓப்பன் பண்ணால் போதும். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இயரிங்கை வந்து அதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் போடலாம். மெயினாக வந்து நீங்கள் காட்டன் சாரீஸ்லாம் வந்து வியர் பண்ணுறீங்கன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் அகெயின் வந்து இன்னொரு செட் ஆஃப் இயரிங்கும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு இதில் ஃபாஸ்ட்டாகவே பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு இது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கேட்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ்ட் இயரிங் வேணும் அப்படின்ட்டு நினச்சிங்க, இப்போ ஒரு 10 பேர் வேணும் சிஸ்டர், எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்காக வேணும், ஒரே மாதிரி வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. RS Fashion தான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ அதையும் கொடுக்குறேன், அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். இயரிங் எப்படி மேக் பண்ணுறது, பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணுறது,
பிரேஸ்லெட்டோட ரா மெட்டீரியல்ஸ், ஜுவல்லரி பாக்ஸ், இன்விசிபிள் நெக்லஸோட பெண்டன், ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இயரிங் எப்படி மேக் பண்ணன்றதை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த இயரிங் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.